இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்வாங்க? இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பாதுகாப்பே இல்ல. பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். பயந்து 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 டெய்லி அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சரியா இருக்குமா, இங்க போனா பாதுகாப்பா இருப்போமா, அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் டாஸ்மாக். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசுல எங்க போய்கிட்டு இருக்குது? இதெல்லாம் யாருதான் கேக்குறது? எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல. இது கூட பரவாயில்ல, இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா? அவ்வளோ பயமா இருக்கு. ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க. காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது, வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது.